மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், அதாவது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய 4 துறைகளில் மாணவர்களின் திறமையை வளர்க்கும் நோக்கத்தில் ஸ்டெம் ஆய்வகங்களை அமைத்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலை தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நின்று பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு பொன்னான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ற ஒன்றை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம் பள்ளிக்கு தந்து அப்பள்ளியை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இணைந்து திறந்து வைத்திருப்பது நம் பள்ளிக்கு கிடைத்த ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதுகிறேன். காரணம் என்னவென்று கேட்டபோது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல சுற்றுவட்டார பல மாவட்டங்களிலும் முதல் முறையாக கீரமங்கலத்தில் திரையரங்கம், இயற்கை திரையரங்கம் தொடங்கி வைத்த பொழுது அந்த திரையரங்கத்தை தொடங்கி வைத்தவர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் தாத்தா அவர்கள் 1971ஆம் ஆண்டு கீரமங்கலத்திற்கு வருகை புரிந்து தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்து நம்முடைய பள்ளிக்கு ஒரு அறிவியல் மையத்தை தொடங்கி வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா பெருமைப்படுறோம்ட்டு கிட்டத்தட்ட நிறைய என் தாத்தா வயதை ஒத்தவர்கள்லாம் நிறைய பேர் பேசினாங்க. அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு கீரமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி என்பது 93 ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரியமிக்க பள்ளி. இப்பள்ளியின் பெருமைகளை எனக்கு ஒரு 10 பக்கத்துக்கு மேலே பட்டியல் போட்டு காட்டாங்க. நேரத்தின் அருமை கருதி ஒரு 10 பாயிண்ட்ல அதை விரைவாக சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்பள்ளி இதுவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கி தந்துள்ளது நம்முடைய தமிழ்நாடு சார்பாக. இப்பள்ளி இதுவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கி தந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த ஒரு சிறுநீரகவியல் துறை மருத்துவரை இது உருவாக்கி தந்திருக்கிறது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கிற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், இந்த கீரமங்கலம் பேரூராட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற பேரூராட்சி தலைவர் அவர்கள் இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். இப்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நானும் இப்பள்ளியில் 1999 +2 படித்த பொழுது மாநில அளவில் ஒரு பாடத்தில் முதலிடம் பிடித்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களது கையால் மாநில நல்லாசிரியர் விருதை பெற்று இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமே போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டின் கீழ் ஒரு பணிபுரியக்கூடிய வாய்ப்பை தந்த இந்த பள்ளிக்கு இன்றைக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த ஸ்டெம் மாணவர் கற்றல் ஆய்வகத்தை திறந்து வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். மாண்புமிகு மாணவர் ஆசிரியர்களுடைய ஸ்டெம் கற்பித்தல் ஆய்வகத்தை திறந்து வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக இந்தியாவில் 84 ஸ்டெம் ஆய்வகங்கள் தான் இது போன்று இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் 34. அந்த 34வது ஆய்வகத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நமது பள்ளிக்கு வழங்கி பள்ளிக்கு பெருமை சேர்த்த இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களவையின் முன்னாள் உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த அமெரிக்கா இந்தியா ஃபவுண்டேஷன் என்கிற நிறுவனத்தின் தேசிய இயக்குநராக இருந்து அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவில் அமைக்கப்பட்ட 84 ஆய்வகங்களில் 34 ஆய்வகங்களை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கி தந்து அதில் நமது பள்ளியும் ஒரு பள்ளியாக தேர்வு செய்த அமெரிக்க இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தேசிய இயக்குனர் டாக்டர் பாஸ்கரன் சார் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும்
இப்பள்ளியில் படித்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து இன்றைக்கு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிற பல்துறை ஆளுமைகளையும் குறிப்பாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கடந்த மாதத்தில் சந்தித்து ரஷ்ய நிறுவனத்துடன் சேர்ந்து நாங்கள் ஒரு திட்டத்தை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்காக நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிறது அந்த ரஷ்ய நிறுவனத்தின் மெட்டோவாயா நிறுவனத்தின் தலைமை இயக்குநர்களாக இருக்கக்கூடிய 2 பேரும் அறிஞர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்று இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பிற பள்ளிகள் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள், இப்பள்ளியின் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் என அனைவரையும் வருக என வரவேற்று இந்த நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார். அடுத்ததாக அமெரிக்கன் இந்திய ஃபவுண்டேஷன் திட்ட இயக்குனர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக அமெரிக்கன் இந்தியன் ஃபவுண்டேஷன் திட்ட இயக்குனர் அவர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார். சுரங்கத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள், மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு வி மெய்யநாதன் அவர்களே, இன்று இந்த ஸ்டெம் இனோவேஷன் அண்ட் லேர்னிங் சென்டர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திறந்து வைத்து புதுக்கோட்டை மாவட்டத்தை புது ஸ்டெம் கோட்டையாக மாற்றிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், முதன்மை கல்வி அலுவலர் திரு சண்முகம் அவர்களே, பேரூராட்சி தலைவர் சிவகுமார் அவர்களே, அருமை நண்பர் அருமை சகோதரர் சிகரம் சதீஷ் அவர்களே, மேலும் எஜுகேஷன் ஆஃப் ஃபியூச்சர் LLC மாஸ்கோ ரஷ்யன் ஃபெடரேஷன் அதனுடைய இந்திய பிரதிநிதிகள் டாக்டர் பாஸ்கரன் பொல்லு அண்ட் மிஸ்டர் பரணிதரன் அவர்களே, ஸ்டெம் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 5320 ஆண்டுகள் முன்பு இதை முதலில் இரும்பை கொண்டு இன்ஜினியரிங் செய்த ஒரு நாடு நம் தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முதன்முறையாக ஸ்டெம் இனோவேஷன் லேர்னிங் சென்டர் அதை தமிழ்நாட்டில் திறந்து வைத்ததும் நாம் தான். ஸோ அந்த பெருமை என்றைக்கும் தமிழ்நாட்டிற்கு உண்டு. இந்த ஸ்டெம் இனோவேஷன் லேர்னிங் சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள், மாணவர்கள் இவங்க 3 பேருக்குமான ஒரு சென்டர். இந்த சென்டரை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பயிற்றுனர்கள் அவங்களுடைய இனோவேட்டிவ் டீச்சிங் ப்ராக்டிசஸ் அதை ஆசிரியர்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்க முடியுமோ அதை இங்கிருந்து கொடுக்க முடியும். மேலும் இன்டர்நெட் வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய இந்த சென்டர்ல இருந்து லைவ் ட்ரைனிங்ஸ் யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை பண்ண முடியும் இந்த புதுக்கோட்டை கீரமங்கலத்திலிருந்து. ரெண்டாவது ஆசிரியர்கள் மைக்ரோ இனோவேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிளாஸ் ரூம் டீச்சிங்ல என்ன மாதிரியான யுக்திகளை கையாளலாம், அவர்கள் அடைந்திருக்க வேண்டிய திறன்கள்னு சில விஷயங்கள் இருக்கு. அதை 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் என்று சொல்லுவோம், 21st century skills. அதில் சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிரியேட்டிவிட்டி, கொலாபரேஷன், கரேஜ், கான்ஃபிடன்ஸ், இந்த 4C ரொம்ப முக்கியம். ஸோ கரேஜ் எப்போ வரும்? கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் வரும்.
கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்? கண்டென்ட் நாலேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வரும். அதனால நம்ம கண்டென்ட் என்று சொல்லக்கூடிய இந்த கிளாஸ் ரூம் டெக்ஸ்ட் விஷயங்களை நன்கு கற்றறிய வேண்டும். இது எல்லாத்துக்கும் பேசிக்கான ஒரு விஷயம். இதை தாண்டி டிஜிட்டல் லிட்ரஸி என்று சொன்ன உடனே நேற்றைய தினம் நம்மளது அரசு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அருமையான விஷயங்கள். எல்லா பாலிசி விஷயங்களும் அதுல அவ்வளவு எப்படி நம்ம தொலைநோக்கு பார்வையோட நம்ம மாணவர்கள் கல்வி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அதை ரொம்ப அனலைஸ் பண்ணி அதை கொடுத்துருக்குறாங்க. அதுல 2 விஷயம் எனக்கு ரொம்ப சொல்லணுன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st century அதுல அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கு. எவ்வாறு நாம் 21ஆம் நூற்றாண்டு திறனை அதில் நாங்கள் கொண்டு வருவோம். அதுல டிஜிட்டல் லிட்ரஸின்ற காம்பனன்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. டிஜிட்டல் லிட்ரஸி என்று சொல்லும் பொழுது அதில் ஏஐ, கோடிங், ரோபோட்டிக்ஸ் அனைத்தும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் இங்கே தான் இந்த பாலிசியில் தான் இந்த கிளைமேட் ஆக்ஷனை பற்றி நம்ம பேசணும். எப்படி என்வாயர்மெண்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை எவ்வாறு பாதுகாக்கணும், எப்படி அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை எப்படி செக்ரிகேட் பண்ணணும், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அதெல்லாம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பாலிசி லெவலில் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னுடைய அருமை நண்பர் சிகரம் சதீஷ் அவர்கள், இன்னொன்று நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். இது ஏதோ நான் அமைச்சரை பற்றி சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. நான் அதை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு நேரம் கம்மியாக இருக்குது, ரொம்ப பேச முடியும். 2023 எங்களுடைய முதலான அந்த ஸ்டெம் இனோவேஷன் லேர்னிங் சென்டரை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சென்னையில் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அன்னைக்கு நாங்கள் இதை திறந்து வைக்கிறதுக்காக அமைச்சர் அவர்களை போய் பார்க்கும் பொழுது அவருக்கு துறை சார்ந்த இன்னொரு ஆய்வு கூட்டம் இருந்தது, அவரால் கலந்துக்க முடியலை. அப்போ அவர் சொன்னார், நான் ஆன்லைனில் கலந்துக்கிறேன், ஏன்னா இது 2மே ஒரே டைமில் இருக்கிறதுனால துறை சார்ந்த ரிவ்யூ ரொம்ப முக்கியம், அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே ஃபைன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி மீட்டிங்ஸ் இருக்கணும், நாங்கள் வந்துட்டோம். அப்போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, உதவியாளர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க எப்படி ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுறது, எந்த இடத்துல எந்த டைம் இல்லாமல். இப்போ உதவியாளர் அவங்க சொன்னாங்க, அது நாங்கள் போகிற இடம் ரொம்ப ரிமோட்டான இடம், ஸோ ஆன்லைனில் இன்டர்நெட் இஷ்யூலாம் இருக்கும், அது கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ கூட நான் நினச்சேன், சரி நம்மளது ஏதாவது சமாளிக்கிறதுக்காக சும்மா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கால் வந்தது, இன்டர்நெட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால சாரோட வீடியோ வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ சரி, ஓகே, அது சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். கரெக்டாக விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சர் அவர்கள் 20 நிமிடங்கள் அந்த ஸ்டெம் இனோவேஷன் லேர்னிங் சென்டரை பற்றி பேசி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க எங்களுக்கு. அதை நாங்கள் அன்னைக்கு அத்தனை பேருக்கும் போட்டு காமிச்சோம். இதோ அவரை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லணும்னு இல்லை, இவ்வளவு மெனக்கெட வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு அமைச்சர் வந்து ஒரு மாணவர்களுக்கு இந்த மாதிரி எங்களை போன்ற எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸ் வந்து கல்வித்துறையில் நாங்கள் வேலை செய்வோம். இவ்வளவு இறங்கி அதை முக்கியத்துவம் கொடுத்து இதை செய்யணும் அப்படின்னு வரும் பொழுது அவருடைய அந்த தலைமை பண்பு, லீடர்ஷிப் ஸ்கில், அது வியக்க வைக்கிறது. ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறதுனால நான் அதை ரிலேட் பண்ண முடியுது. 234 தொகுதிகளுக்கும் சென்று ஒருவர் இப்படி பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு நடத்த முடியுமா? செஞ்சு காமிச்சிருக்கிறார். Be the change what you want to see in the world. இந்த உலகில் நீ எந்த மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றமாக நீ இரு. அது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு விவேகானந்தர் பாறையிலிருந்து பாலம் அமைக்கப்பட்ட போது அந்த திருக்குறளை மாணவர்களிடமும் இளைய சமுதாயத்துக்கும் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவர் ஆரம்பிப்பதே அந்த திருக்குறளை சொல்லி. இதை எப்படி அவரால் கடைபிடிக்க முடிகிறது? ஸோ அஸ் அ லீடர் நான் அதை செஞ்சாதான் அவங்களுக்கு அது புரியும் இல்லையா? ஸோ அந்த லீடர்ஷிப் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கில் எங்களுக்கு வியக்க வைக்கிறது.
இவரை பாராட்டுறதுக்கு எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல, திருவள்ளுவர்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்ட்டு திருவள்ளுவர்கிட்ட கேட்டேன். திருவள்ளுவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு குறள் அமைச்சரை பற்றி, அன்பிலார் இவர் நமக்குரிய, அவர் துணை பண்பில் என்றும் உயர்நிலை. இதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு எங்களுக்கு அளித்ததற்கு மிக நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்ததாக அதனை அமைச்சர்களுடைய கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்கின்றனர். நன்றி. தற்பொழுது அந்த ஸ்டெம் ஆய்வகத்தில் உள்ள 3D பிரிண்டர் உதவியுடன் சிறப்பிக்கின்றனர். நிகழ்ச்சி நடத்ததாக மதிப்பிற்கு மரியாதை 103 ஆண்டுகள் பழமையான நமது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியானது இங்கே பல்வேறு ஆசிரியர்களை பொறியாளர்களை உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த பள்ளியிலிருந்து பல்வேறு விளையாட்டு வீரர்களையும் உருவாக்கி தந்திருக்கிறது. அருகிலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஓட்டிலான கட்டிடம் என்பது யாராலும் எந்த காலத்திலும் அதில் செங்கலை கூட உடைக்க முடியாத ஒரு வலிமையான கட்டிடத்தை நம் முன்னோர்கள் இந்த பள்ளிக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது பள்ளியினுடைய பெருமை நமக்கு அடையாளமாக இருக்கிறது. நேற்றைய தினம் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் நமது மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாநில கல்விக் கொள்கை 2025 அறிவித்த பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஒரு மாநில அரசாங்கம் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கி இன்றைக்கு அந்த அறிவிப்பினை தந்திருக்கின்ற அந்த சாராம்சங்களை பார்க்கின்ற பொழுது யாரும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநில கல்விக் கொள்கை உருவாக்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற அடிப்படையில் பேரறிஞர் அண்ணா உருவாக்கி தந்த இருமொழி கொள்கையை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி மனப்பாடம் செய்வதை தவிர்த்து நம் மனதில் அந்த பாடங்களை புரிந்து பதிவு செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை தந்திருக்கிறார். விளையாட்டுத்துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பசுமை பள்ளிகள் திட்டத்தை தந்திருக்கிறார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த பொழுது முதலமைச்சர் வழிகாட்டுதலில் அதற்கான திட்டத்தை தயாரித்தது. பசுமை பள்ளிகள் என்றால் மரங்கள் நிறைந்த பகுதி மட்டுமல்ல, இந்த பள்ளியில் பயன்படுத்துகின்ற மின்சாரம்
நாம் தயாரிக்கக்கூடிய சோலார் மூலமாக தயாரிக்கக்கூடிய மின்சாரமாக இருக்க வேண்டும். ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிப்பதற்கு 700 லிட்டர் தண்ணீர் நாம் செலவு செய்கிறோம். அந்த அடிப்படையில் அதை தவிர்ப்பதற்காக ஒரு சில 5 ஸ்டார் ஹோட்டல்ல வெளிநாட்டிலிருந்து வந்து தங்குகின்றவர்கள் அந்த ஹோட்டல்ல மின்சாரம், சோலார் மின்சாரம், ரெனவபிள் எனர்ஜி பயன்படுத்தப்படுகிறதா என்று பார்த்து ஆய்வு செய்துவிட்டு தான் அந்த ஹோட்டலுக்கு போவாங்க. அப்படி ஒரு தரம் வாய்ந்த பள்ளிகளாக உருவாக்குவதற்கு பசுமை பள்ளி திட்டத்தை உருவாக்கி தந்தேன். அதையும் நமது முதலமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் இந்த மாநில கல்விக்கொள்கையில் சேர்த்ததற்காக இந்த மக்கள் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் 3ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு என்று அறிவித்ததற்கு இன்றைக்கு பதிலடியாக 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் ரத்து செய்யப்படுகிறது என்ற அறிவிப்பு ஒரு தந்தையாக, 2 பிள்ளைகளுக்கு தந்தையாக இருந்து நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பிறகு நம் பிள்ளைகளுக்கு ஒரு ரிலாக்ஸ், மனது நிம்மதி தேவைப்படுகிறது. எப்பவுமே நம் பிள்ளைகளை ஒரு பதட்டத்தோடவே வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அவர்களும் நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நடப்பாண்டிலேயே 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ததற்காக எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாணவனுடைய கவனம் என்பது முதல் 15 நிமிடங்கள் மட்டும்தான். 15 நிமிடங்கள் நன்றாக கவனிப்பார்கள். அதற்கு பிறகு அவருடைய கவனச்சிதறல் இருக்கும். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு பிறகு ஒரு ஆண்டு அவருக்கு மிக மிக முக்கியமானது. அதைத்தான் நமது முதலமைச்சர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லேப், இந்த இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய உயர்ந்த ஒரு முக்கியமான ஒரு லேப். வீரமுத்துவேல் என்ற அரசு பள்ளியில் படித்த ஒரு இளைஞன் தான் சந்திராயன் 3 என்ற திட்ட இயக்குநராக இன்றைக்கு வெற்றிகரமாக அந்த சந்திராயன் 3 விண்ணுக்கு எழுப்பி உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவன் ஒரு தமிழன். அந்த அடிப்படையில் இந்த லேப், இந்த ஆய்வகம், மாணவ செல்வங்கள் அருமையாக பேசினார்கள். நமது ஒவ்வொரு ஆய்வகத்தை பற்றி நமது மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடத்திலே இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் எடுத்து சொன்ன பொழுது நாங்கள் வியந்து போனோம். எந்த மண்ணிலிருந்தும் எனும் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் உருவாவார்கள். அதற்கு அடித்தளமாக இந்த ஆய்வகம் அமையும் என்பதை மாற்று கருத்தது. அதே மாதிரி 3D பிரிண்டர் வச்சிருக்காங்க. நாம பாத்தீங்கன்னா இப்போ ஃபிளெக்ஸ் பிரிண்டிங் போடுறோம். இங்க இருக்கிற எல்லாரும் படத்தை டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ண ஃபிளெக்ஸ் பிரிண்டிங் ஆயிடும். நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய உருவத்தை அந்த டிசைன் பண்ணி பிரிண்டர் கொடுத்தா அது 3D டைமென்ஷனாக அது என்ன இருக்கோ அது நமக்கு கையில கிடைக்கக்கூடிய 3D பிரிண்டரும் இங்க அமைச்சிருக்காங்க. ஒரு அருமையான லேப நமது மாண்புக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பள்ளிக்கு தந்ததற்காக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்காக பெற்றுக் கொடுத்தவர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். இந்த விளக்க உரை என்பது செய்யக்கூடிய செயல்கள் எவை ஆகினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும் என்கின்ற இந்த விளக்க உரையோடு ஸ்டெம் இன்னோவேஷன் லேர்னிங் சென்டர் த ஸ்டெம் லேப் திறப்பு விழாவில் அனைவரும் இங்கே வரவேற்று அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் சிகரம் சதீஷ் அவர்களே, இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் உயர் திருமதி அருணா IAS மேடம் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அமெரிக்கன் இந்தியன் ஃபவுண்டேஷனுடைய திட்ட இயக்குனர் டாக்டர் பாஸ்கரன் தீனதயாள் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் சார் அவர்களே, பேரூராட்சியினுடைய தலைவர் நான் சிவகுமார் அவர்களே, இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் அன்பிற்கினி அண்ணன் மெய்யநாதன் அவர்கள், நம்முடைய முன்னாள் நாடாளுமன்றத்தினர் உறுப்பினர் சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற இயக்க தோழர்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்களது மாணவ செல்வங்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்று காலை
என்னுடைய திருவள்ளூர் தொகுதியில் நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தை தொடங்கி வைத்ததிலிருந்து நேரடியாக புதுக்கோட்டைக்கு வந்து ஆசிரியர் மன்றம் நடத்துகின்ற அந்த விழாவில் கலந்து கொண்டு அதன் பிறகு நேரடியாக கீரமங்கலம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து அகல் விளக்கு திட்டத்தை தொடங்கி வைத்து இப்பொழுது ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவு விளக்கு திட்டத்தை நாங்கள் தொடங்கி வைத்தோம். நம்முடைய அமெரிக்க இந்தியா ஃபவுண்டேஷனுடைய சார்ந்த பாஸ்கரன் அவர்கள் எஜுகேஷன் ஆஃப் த ஃபியூச்சர் என்று மாஸ்கோலேருந்து ஒரு டீமையே கீரமங்கலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அறிவியல் அப்படிங்கிறது உலகத்தை எவ்வளோ சின்னதாக ஆக்கிட்டு பாருங்க. எங்கோ ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய டீம் நம்முடைய கீரமங்கல பகுதி வந்து பார்த்து விட்டு இது சார்ந்த அடுத்தது என்ன முன்னெடுப்பு எடுக்கலாம் என்ற விதத்தில் வருகை தந்திருக்க அந்த 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்கிறேன். ஆக இன்றைக்கு வருகை தந்திருக்க நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவு சார்ந்து மாணவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி சிந்திக்கிறார். நேற்று நம்முடைய மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை உருவாக்கிவிட்டு அவர் சொன்னது, மாணவ செல்வங்களை பொறுத்தவரைக்கும் அறிவு சார்ந்து மனம் படைத்தவர்களாக நாம் மாற்றி காட்ட வேண்டும். மனப்பாடம் பண்ணிட்டு போய் பரீட்சை எழுதுவதை காட்டிலும் புரிந்து கொண்டு போய் பரீட்சை எழுத வேண்டும். எதிர்காலத்திற்கு என்னென்ன தேவை என்பதுதான் தொலைநோக்கு பார்வையில் திட்டங்களாக கொண்டு வர வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையும் மாணவ செல்வங்கள் அறிவு சார்ந்து அதன் ஒரு தொடர்ச்சியாக அடுத்த நாளே இன்னைக்கு புதுக்கோட்டை கீரமங்கலத்தில் வந்து அறிவியல் மையத்தை நாம் உருவாக்கிறோம் என்று சொன்னால், அறிவியல் மையம் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு சார்ந்து மையப்படுத்தக்கூடிய ஒரு மையத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அந்த லேபை திறக்கும் பொழுது அங்கே உள்ளே இருக்கின்ற அந்த பிள்ளைங்கள்லாம் எங்களுக்கு அதற்கான அந்த ப்ராஜெக்ட் அவங்க விளக்குன விதம், சார் ஐஓடினா என்ன தெரியுமா சார், ஆர்ஐஎஃப்டினா என்ன தெரியுமா சார், இந்த இருக்க இந்த போர்டில் இருக்க இந்த சிப்போட பேர் என்ன தெரியுமா சார், இது எப்படி செயல்படுது தெரியுமா சார் என்று சொல்லும்போது, என்னதான் ஒரு எம்சிஏ கிராஜுவேட்டாக இருந்தாலும் நீ சொல்லுப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று நான் இருந்து அவன்கிட்ட கேட்கும்போது அவ்வளோ பெருமையாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற புதுக்கோட்டையில் ஒரு பேரூராட்சியில் கீரமங்கலத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு நான் வந்து அந்த பிள்ளைங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு அந்த பெருமை இருப்பது தந்தைக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த உணர்வை இன்றைக்கு நாங்கள் அனைவரும் பெற்றுக்கின்ற அளவிற்கு இதற்கு மூல காரணமாக இருக்கிற நம்முடைய பாஸ்கரன் தீனதயாளனுக்கு என்னோட நன்றியை நான் நினைச்சு பாருங்க. ஒரு அமெரிக்க இந்தியா ஃபவுண்டேஷனோட திட்ட இயக்குனர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சேர்த்து அவர் நிதி ஒதுக்கணும் இந்த மாதிரி லேபுக்கு. அவர் சொல்றாரு, நான் தமிழனா ஆயிட்டேன், அதனால ஒட்டுமொத்த இந்தியாவில் 84 இருந்தாலும் அது 34 நான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தாலும் சரி, நாகையாக இருந்தாலும் சரி, திருச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது திருவள்ளூருக்கு முடித்து விட்டு இப்போ நேரடியாக புதுக்கோட்டைக்கு வந்துட்டோம் அவர் கூட்டிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் எதிர்பார்க்கறது, மாணவர்களுடைய எதிர்பார்த்து அறிவியல் சார்ந்து சிந்தியுங்கள். யார் சொன்னாலும் தந்தை பெரியார் சொல்றது போல நானே சொன்னாலும் முழுமையாக நம்பிடாத, உனக்குன்னு பொது அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவை பொருத்தி பார், அது நியாயம் என்று சொன்னால் எடுத்துக்க. ஆக அப்படி அறிவியல் சார்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒவ்வொருவரும் சொல்றது என்ன, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றது, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது, 51AH என்ன சொல்லுகிறது, நம்முடைய குடிமக்கள் அனைவரையும் அறிவியல் சார்ந்து சிந்தித்து வைக்க வேண்டும், அது மிகப்பெரிய கடமை என்று சொல்லுகிறார்கள். முற்போக்கு சிந்தனை நம்பி போயிடாதீங்க, முற்போக்கு சிந்தனையோடு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அறிவியலை கையில் எடுங்கள் என்று தந்தை பெரியார் இருந்து, பேரறிஞர் அண்ணா இருந்து, முத்தமிழர் கலைஞர் இருந்து, இவருடைய ஒத்த உருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரைக்கும் உங்கள்கிட்ட ஆசைப்படுவது, வேண்டுகோள் வைப்பது ஒன்றுதான். ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இது போன்ற லேப்ஸ் வரும்போது நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க. அறிவு சார்ந்து முதல்ல ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்க கற்றுக்கோங்க. அப்படியே சொன்னாங்க, அப்படியே கேட்டுக்கிட்டேன், அப்படியே பரிச்சை எழுதினேன், ஆனால் எதுவுமே கற்றுக்கல அப்படின்னு இருந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அறிவியல் சார்ந்து இந்த சயின்டிஃபிக் டெம்பர் என்று சொல்லுகிறோம், சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் என்று சொல்லுகிறோம். சயின்டிஃபிக் ஆட்டிடியூட்ங்கிறது அறிவியல் சார்ந்த மனப்பான்மை, சயின்டிஃபிக் டெம்பர் என்பது அறிவியல் சார்ந்த உணர்வுகள். இது இரண்டுமே மேம்படும். இந்த மாதிரி லேப்ல போய் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது பெரிய பெரிய பேராகிராஃபாக இருக்கும், இதெல்லாம் படிச்சு அப்படி கஷ்டப்பட்டு மனப்பாடம் மட்டும் எழுதினாதான்ப்பா எனக்கு மார்க், அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற காலம். சார் ஒரு பக்கமாக எழுதுறத நாளே சொல்ல முடியும் சார், அதோட கான்செப்ட் என்ன, கான்செப்டை தெரிந்து கொள்ள வேண்டிய காலத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம் நாம. ஆக அந்த விதத்தில் நீங்கள் வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் லேபை நல்லபடியாக பயன்படுத்துவோம். அகாடமிக் ஸ்டடீஸ் நீங்கள் படிக்கும்பொழுது இது போன்ற ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா படிக்கக்கூடிய தியரட்டிக்கலாக படிக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. எக்ஸாம் எழுதும்போது உங்களை அறியாமல் இப்படி கேள்வி கேட்டேன், எனக்கு டீச்சருக்கு இப்படி இந்த பொருளை வச்சு எனக்கு விளக்கம் சொன்னாங்க அப்படின்னு கடகடன்னு நீங்களே எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாது.
அப்படி இன்றைக்கு கீரமங்கலத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டெம் லேபை நாங்கள் தொடங்கி வச்சிருக்கிறோம். இவ்வளோ அப்படியே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. உலகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறோம். உலகம் முழுவதும் பிள்ளைங்க போங்க, நீங்கள் ப்ராடர் விஷன், பிக் திங்க் பிக், ஹேவ் த ட்ரீம் பிக். பெருசு பெருசாக கனவு கணுங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல. அதனால தான் இங்கே பேசுன எல்லா மனுஷர்களும் பாருங்க, ஏன் கீரமங்கலத்திலேருந்து ஒரு அப்துல் கலாம் வர முடியாதா, கீரமங்கலத்திலேருந்து ஒரு நாராயணன் டைரக்டர் வர முடியாதா என்று ஏன் ஏங்குறோம் நாங்கள்? கீரமங்கலத்துக்கு ஒன்று பெயரை காப்பாற்றுங்கள். கீரமங்கலத்துக்கு மட்டும் பேர் வந்துடாது, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டும் பேர் வந்துடாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு நல்ல பேரை பெற்று தரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு மாணவ செல்வங்கள் உங்கள் கையில் தான் அது இருக்கு. இந்த அறிவியல் சார்ந்து சிந்தியுங்கள் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வு தான் நாங்கள் கலந்துக்கிறோம். இங்கே சொன்ன நம்முடைய அன்பு சகோதரர் பாஸ்கரன் தேவதேவன் சொன்னது போல தான் எனக்கே மறந்துருச்சு. அவர் ஃபர்ஸ்ட் நான் கூப்பிடும் போது எனக்கு என்னால் வர முடியல. பட் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக தான் நம்ம இவ்வளோ பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. ஏன் நம்மளால் முடிந்த வரைக்கும் ஒரு காணொலி 20 நிமிஷம் பேசி ஒரு காணொலி கொடுக்க முடியாதா என்று நான் ஆரம்பித்தது. அந்த கமிட்மெண்ட், அந்த என்கேஜ்மெண்ட் அந்த ப்ரோக்ராமோட இருந்ததின் விளைவு இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. ஏறத்தாழ எனக்கே தெரியாமல் 34 விதமான லேப்ஸ் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கிற அளவுக்கு அவருக்கு என்னுடைய செயல்பாடு ஒரு ஊக்கத்தை தந்திருக்குது என்று சொன்னால், அந்த செயல்பாடுகளுக்கு யார் கற்றுத்தரா? என்னுடைய அரசியல் ஆசானாக கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஒரு பொறுப்பு ஒருத்தங்கிட்ட வழங்கிட்டான், அவன் எப்படியும் செய்வான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கின்ற அந்த அடிப்படையாக தான் இன்றைக்கு இருக்கிறான். நான் ரகுபதி அவர்களாக இருந்தாலும், அண்ணன் மெய்யநாதன் அவர்களாக இருந்தாலும் சரி, இதை தான் இவங்களால் செய்ய முடியும் நம்பி கொடுத்துடணும். அதன் பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை, சரி இவன் நம்பி நம்ம பிள்ளைங்களை ஒப்படைச்சோம், நல்லா பார்த்துக்குவான். அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளி மட்டும் இல்லை, அது மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி, அது சிபிஎஸ்சியாக இருந்தாலும், ஐஜிசிஎஸ்சி இருந்தாலும், ஐபிஆர் இருந்தாலும், ஐசிஎஸ்சியாக இருந்தாலும், ஏறத்தாழ நம்முடைய தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 1,29,00,000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. மக்கள் தொகையில் 6வது நீங்கள் யார் என்னாலும் எங்களுடைய மாணவ செல்வம் தான் இருப்பான் அந்த ஊரில். ஆக அப்படிப்பட்ட மாணவ செல்வனுடைய அனைத்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாங்கள் சார்ந்து தான் இன்னைக்கு ஒவ்வொரு முடிவையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த பகுத்தறிவு நாங்கள் சொல்கிறோம்ல, அந்த பகுத்தறிவோட அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கிட்டா போதுங்க. இன்றைக்கு நாங்கள் சொல்லித்தது, இன்னைக்கு ஒரு பையன் படிச்சுட்டு ஒரு ஐஐஎம்ல ஜாயின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. மிக ஏழ்மையான குடும்பத்திலே அந்த பையன் அப்படியே சேர்ந்துட்டான், படிச்சுட்டான். அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டம், அந்த பையன் போய் அதை சேர்ந்துட்டான் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னா நினைச்சு பாருங்க. அந்த பையன் குடும்பம் இந்த ஜென்ரேஷன் மட்டும் நல்லா இருக்கும் போது ஒட்டுமொத்தமாக 7 தலைமுறையும் அந்த பையனை பின்தொடர்ந்து அந்த ஒட்டுமொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும். நம்மை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி எங்களுக்கெல்லாம் பறைசாட்டுறது ஒன்றுதான், கல்வி நம் ஆயுதம், நாங்கள் சார்ந்திருக்கின்ற கடவுள் தான் கேடையும் என்று எப்போதுமே சொல்றாரு. பார்த்தீங்களா, அது உங்களுக்காக. ஆக என்னை பொறுத்தவரைக்கும் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நம்ம பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்மளை கஷ்டத்தை கூட நம்மள்கிட்ட சொல்லாமல். அப்படிப்பட்ட பிள்ளைங்க நம்முடைய அப்பா அம்மாவை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அறிவில் காட்டுங்கள், பரீட்சைகள் காட்டுங்கள், தனி திறமைகள் காட்டுங்கள். பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை என்னைக்குமே மற்ற பிள்ளைங்க தயவுசெய்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம பிள்ளைங்க இருக்கக்கூடிய திறமை என்ன என்பதை கண்டறிய வேண்டியது ஒவ்வொரு பெற்றவங்களுடைய கடமை. பெற்றவங்களுக்கு மட்டுமல்ல, அது ஒரு கூட்டு பொறுப்பாக நம்முடைய பெற்றவங்களும் ஆசிரியர் பெருமகளே, உனக்கு இதில் ஸ்ட்ராங்காக இருக்கடா, இதில் கொஞ்சம் வீக்காக இருந்த பரவாயில்ல, நீ ஸ்ட்ராங்காக இருக்க, நல்லா வாடா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்லக்கூடிய டீச்சர்ஸை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக வரைய தந்திருக்கிற மாணவ செல்வங்கள் பொறுப்பை வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன், இந்த வயசுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். நீங்கள் என்னதான் பேசிட்டு போனாலும் வீட்டுக்கு போனப்போ டிவி பார்க்க தான் தோணும். நமக்கு எதெல்லாம் நாடக்கூடாது அந்த நாட்டை அதை நோக்கி தான் போகும். அதனால் அதை மாற்றி காட்ட வேண்டிய அந்த டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப அவசியம். திருப்பி சொல்றேன், இது தனிப்பட்ட அவங்க ஒருத்தர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பம் சார்ந்ததாக சொல்றேன். ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை நம்பி இருக்கிறது. என் பிள்ளை நல்லா வருவான்ப்பா, என் பிள்ளை என்னை காப்பாற்றுவாங்கன்னு உங்களை நம்பி இருக்கின்றது. ஆக அந்த பொறுப்பை வந்து நீங்கள் ஒவ்வொரு படிக்கணும். அதனால தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்றது போல, இந்த வயசு என்பது படிப்புக்கான வயசு, படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற முதலமைச்சர் நான் பெற்றிருக்கணும் என்று சொல்லும் பொழுது அரசாங்கம் பல திட்டங்களை கொடுக்கும். திட்டங்கள் என்ற பெயரால் நம்ம தமிழ்நாட்டு கொஞ்சம் அங்கங்கே கை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, கையை பிடிச்சி மேலே வந்துருக்கு எப்படியாச்சும். ஆக இங்கே வருகை தந்திருக்கிற மாணவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லக்கூடிய அறிவுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்ல பிள்ளையா வாங்க. இந்த டிசிப்ளின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 100க்கு 100 10 பேர் வேண்டாம், 100க்கு 100 10 பேரும் ஒரு இன்டர்வியூக்கு போனான்னா உங்களோட கான்டாக்ட் எப்படி இருந்தால் பார்க்க போகிறான். ஆக அந்த டிசிப்ளின் மிக மிக அவசியம். பள்ளிக்கூடத்தை விட்டு பாடத்தெல்லாம் முடிச்சுட்டு 12th முடிச்சு நீங்கள் வெளியில் போகும்பொழுது எவ்வளோ மார்க் வாங்கிட்டு போனா தெரியுமா அந்த பையன் என்று சொல்வதை காட்டுற, எவ்வளோ நல்ல பேர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பையன், அப்படி அந்த நல்ல பேரை வாங்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு இருந்துட வேண்டும்.
ஏதோ ஒரு காலகட்டத்தில் 20 வருஷத்துக்கு பிறகு நான் இந்த பக்கம் நானாக இருந்தாலும் சரி, மன்னன் மெய்யநாதன் அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் போகும்போது இந்த ஊர்லேருந்து யாராச்சும் ஒரு பையன் வந்து நீங்கள் ஒரு நாள் கீரமங்கலத்துல வந்து பேசுனீங்க சார், பேசிட்டு இப்போ நான் எங்கே தெரியுமா சார் இருக்கேன், நான் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு மலேசியாவில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இன்றைக்கு இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் நான் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட ஒரு பெருமை இங்கே ஒரு தமிழ்நாடுகள் என்ன வந்து விட போகிறது. ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களும் ஆசிரியர் பெருமக்களும் கீரமங்கலத்துக்கும் இந்த மேல்நிலைப் பள்ளிக்கும் நல்ல பேரை பெற்றுத்தார்கள். இன்னும் என்னென்ன எங்களால் கொண்டு வர முடியுமோ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி அப்படிப்பட்ட அத்தகைய திட்டங்களை நாங்களும் கொண்டு வருவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். என்ன பண்ண இல்லனே